ஒன்று தோணி இருக்கு. சரி, எல்லாருக்கும் பண்றோம். இப்ப நம்மள நம்பி இருக்கிற நம்ம கட்சி தொண்டர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புதுசா ஒண்ணு பண்ணுவோமேன்னு ஒன்று யோசிச்சிருக்காரு. என்னன்னா, எந்த ஒரு கட்சி தொண்டனும், ஐஜேகேவில் இருக்கின்ற எந்த ஒரு கட்சி தொண்டனும் கல்யாணம் பண்ணும்போது கட்சி தலைவரை வைத்து கல்யாணம் பண்ணுகின்ற உறுப்பினர்களுக்கு தாலிக்கு 1 பவுன் தங்கம் இலவசமா கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கார். இலவசமா. ஒரு ஏழை வீட்டுல கல்யாணம்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க? அந்த மஞ்ச கயிற்றுல கட்ட ஒரு 1/4 பவுன் தங்கம் இருந்து நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் கல்யாணம் அந்த 1/4 பவுன் தங்கம் இல்லாம தள்ளி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1 பவுன் தங்கத்தை தலைவரோ கட்சி தலைவரோ வச்சு பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு 1 பவுன் தங்கம் தாலிக்கு இலவசமாக அளிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணுக்கும் அந்த தம்பதியினருக்கு சீர்வரிசை, தாய் தந்தை வழங்க வேண்டிய சீர்வரிசை இலவசமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, அந்த தம்பதிக்கு பிறக்கிற குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க கல்லூரி வரை இலவசம் இலவசம் இலவசம். இது இருக்கிற கட்சி உறுப்பினருக்கு மட்டும் இல்ல, புதிதாக ஐஜேக்கில் சேருகின்ற அனைத்து உறுப்பினருக்கும் இது பொருந்தும். ஏதோ இருக்கிறவங்க மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க இது அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஊர் நல்லா இருக்கணும், தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும் நினைக்கிறது மட்டும் இல்லாம, தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற தன்னுடைய கட்சி தொண்டர்கள் குடும்பம் கூட திருமணத்தில் இருந்து அவனுக்கு பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. இது இன்னைக்கு போறது இல்ல, ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கிற திட்டம் இல்ல. இது அவன் 20 வருஷம் அவன் கழுத்து குழந்தை பிறந்து 20 வருஷம் வரைக்கும் கூட அவர்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு மனிதன் கட்சிக்கு தலைவராக இருக்கின்றதால தான் நான் இதை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக விளக்கமா சொல்றேன். இது சாதாரண திட்டம் இல்ல, ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய திட்டம். தாலிக்கு தங்கம்னு ஒரு அரசாங்கம் திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இது எந்த விதமான பேப்பர் ஒர்க் இல்ல. நீ யாருக்கிட்ட போய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தா போதும். அவங்க மாவட்ட செயலாளர் சொல்லி, ஐயா இவர் நம்ம கட்சி உறுப்பினர், இவர் கட்சிக்கு நீங்க தலைமையேற்று கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு தாலி முதற்கொண்டு சீர்வரிசை முதற்கொண்டு அவருக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி முதற்கொண்டு அனைத்தும் பெற்றோருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் இலவசமாக வழங்குவார் என்பதை இந்த பிறந்த நாள் பரிசாக அறிவிக்கின்றார்.